So ordinary differential equation. So we have two type of differential equation. One is ordinary differential equation and another one is partial differential equation. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ordinary differential equation. A equation which are composed of an unknown function and its derivative are called differential equation. A differential equation plays a fundamental role in engineering because many physical phenomena are based on formulated mathematics in terms of their rate of change. That is dv by dt. Differential equation is dv by rate of change is equal to g minus c by m into b. B is dependent variable and t is independent variable. ஸோ மொதல் என்ன பண்ணணும்னா ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படி அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும், பல டிபெண்ட் வேரியபிள் இருக்கலாம். மோர் தேன் ஒன் டிபெண்ட் வேரியபிள் இருக்கும், ஆனால் ஒன்று தான் என்ன இருக்கும்னா இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும். when a function involves one dependent variable the equation is called ordinary differential equation. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள் மட்டும் ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன இது அப்படின்னா டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன். எ பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் இன்வால்வ் டூ ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும். ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு தான் இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும், ரைட்டாக? ரெண்டுக்கும் இல்லை டிஃபரன்ஸ் பார்த்து. A differential equation are also classified as to their order. ஆர்டரை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் இன்க்ளூடிங் எ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் as its highest derivative. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் has the highest derivative-ஆக இருந்துச்சு அப்படின்னா அது என்னதுன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன். A second order equation includes a second derivative. Second order equation second derivatives இருக்கும். First derivative அப்படின்னா dy by dx, second derivative அப்படின்னா d square y by dx square. And higher order equation can be reduced to a system of first order equation by redefining a variable. Higher order differential equation இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியும், நம்மளால் first order differential equation மாற்ற முடியும் by redefining வேரியபிளை ரீடிஃபைன் பண்ணும்போது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்ஜினியரிங்கில் எந்த அளவுக்கு நமக்கு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம சார்ட்டாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபோர்ஸ் F is equal to ma which gives physical law implies ordinary differential equation. ordinary differential equation நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும் நிறையா மெத்தட்ஸ் போட்டு. ஸோ ஃபிசிக்கல் லா வந்து ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றுறோம், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதோடைய சொல்யூஷன்ஸ் வந்து அப்டைன் பண்ணுறோம். அடுத்து ராங்கி-குட்டா மெத்தட். திஸ் சாப்டர் இஸ் devoted to solve ordinary differential equation of the form dy by dx. differential equation is equal to dy by dx is equal to f of x comma y. and then Euler's method. நிறைய மெத்தட்ஸ் உண்டு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு. நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து மெத்தட்ஸ் போட்டிருக்காங்க. ஆயிலர் the first derivative provides a direct estimation of the slope at xi. so pi is equal to f of xi. direct slopeலேருந்து எடுக்கணும் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். where f of xi yi is a differential equation evaluated at xi and yi. this extreme it can be substitution in this equation பாருங்கள் ஃபார்முலா, ஆயிலர்ஸ் ஃபார்முலா. the new value of y is predicate using the slope of extrapolated linear over the size step h. and dy by dx the first order equation and starting point ending point and the formula substitute பண்ணும்போது we get this. error analyzing for Euler's method. Numerical solution of ordinary differential equation, two type of error. One is truncation error, local truncation error, round off error. Two error, truncation error and round off. And the sum of two is the total or global truncation error and round off error. Taylor series provides a means of quantity the error in Euler's method. Taylor series provide only estimation of local truncation.
that is the error created during the signal steps.